3 மணி போறதே தெரியல. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ராஷ்மிகா, நாகார்ஜுனா, கோஷல் சூப்பரா பண்ணிருக்காங்க. போய் வா நண்பா. தலைவர் தனுஷ் வாழ்க. லவ் யூ லவ் யூ லவ் யூ. தலைவர் அடி சொல்ல வேணும். வேற மாதிரி இருக்கு. யாருமே டம்மு டும்முன்னு போட்டு அடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் இந்த மாதிரி கதையெல்லாம் யாரும் நடிப்பா. கரெக்டான ஓய்வா நண்ப சாங்குக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் வேற லெவலா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம். ஆனா பார்க்க வேண்டியவங்க எப்படி பார்க்க போறாங்கன்னு தெரியல. நடிப்பு அடிச்சுக்க முடியாது. சக்சஸ்ஃபுல்னே. ராஷ்மிகா நல்லா தான் பண்றாங்க. ஆனா தனுஷ் கூட பண்ணிருக்கலாம். இது வரைக்கும் நீங்க வந்து ஹீரோயினோட ஆக்ட் வேற எந்த படத்துல எப்படி பாத்திருப்பீங்கன்னு தெரியல. ஆனா இந்த படத்துல உண்மையாவே உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அவார்டா தேவல் ஆல்ரெடி வாங்கிட்டாப்ல. ப்ரோ ஃபேமிலியா பார்க்கலாம், லவர்ஸா பார்க்கலாம், நண்பரா பார்க்கலாம், சிங்கிளா பார்க்கலாம். ஹேட்டர்ஸ்லாம் ஹேக்கு. அம்மா நேஷனல் அவார்ட் ஸ்டாக்கு. இனிமே குபேரால இட்லி கடையில கொடுப்பாரு ஒரு ஸ்லோமா வாக்கு. ப்ரோ அம்மா தாயே தலைவர் கஞ்சிரப்ப அழகி வந்துச்சு ப்ரோ. அழுந்து காசு தங்கச்சி ஓட்டுறப்ப அழுந்துட்டோம் ப்ரோ. ஆஸ்கார் எடுத்தீங்க ப்ரோ கையில. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு பார்க்கலாம். கொஞ்சம் வித்தியாசமான படமா இருக்கு. மற்றபடி நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட எல்லாரோடையும் நல்லா இருக்கு. தனுஷ் நடி சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. காசு ஒரு மேட்டர் கிடையாது. வாழ்றதுக்காண்டி சூப்பரா இருந்துச்சு. தரமான ஆக்டிங். சும்மா எல்லாருமே கையமே நடிக்காம கண்டென்ட் ஓரியண்டா நடிக்கணும்னா அந்த மாதிரி நடிச்சுட்டு போயிடலாம். எல்லாருமே சூப்பரா இருக்கு படம். ஆக்டிங் சீக்வென்ஸா கொண்டுட்டு போகாம இந்த கதைக்கு என்ன தேவையோ அதே அப்படியே கொண்டு போறது வந்து இந்த படத்தோட நம்ம வந்து பிச்சைக்காரனை வாழ முடியாது. பிச்சைக்காரனை வாழ்றவங்கள வாழ விடணும். இல்லைன்னா அவங்க மதிக்கணும். அதான் வந்து படமே. தலைவர் தான் என்னைக்குமே, வேற யாருமே கிடையாது. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலியோட இருந்து பாக்குற படம் எங்க வழக்கு டிசைன் இல்ல. இந்த வருஷத்தோட பெஸ்ட் படம் கண்டிப்பா. அவருக்கு வந்து நேஷனல் அவார்டு வாங்கிட்டாப்ல. ஆஸ்கார் தூக்கி வைங்க. ஆஸ்காருக்கு மேல தூக்கி வைங்க. ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. அவர் நடிக்க தெரியாதுங்க. அவ்வளவுதான் தெரியும். அவருக்கு அவ்வளவுதான் தெரியும். அருமையா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. ஹாய் விஸ்வா, எப்படி இருக்கீங்க? இருக்கீங்களா? ரைட். நடிப்பாசன் நிரூஷ் டாப்ல மிரட்டி டாப்ல. கண்டிப்பா சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட இது கண்டிப்பாவே சூப்பரா இருக்கும். இனிமே ரோட்ல யாராச்சும் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களும் ஒரு மனுஷன் தான் நினைக்கணும். நம்மகிட்ட 5 ரூபா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போனா அந்த காசு நம்மளுக்கு கிடைச்சிரும். நம்ம வீட்டுல ஒரு 10 ரூபா இருக்கு. நம்ம வீட்டுக்கு போனா எப்படியாச்சும் நம்மளுக்கு அந்த காசு கிடைச்சிரும். நம்மகிட்ட 10 ரூபா இருந்தாலுமே ஒரு 5 ரூபா அவங்களுக்கு போடுற மாதிரி பார்த்து நம்மள யாராச்சும் 10 ரூபா கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு யாரு கொடுக்க போறா? நம்மள மாதிரி ஏதாச்சும் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரிதான் எமோஷனலா இருந்தாங்க. நல்லா இனிமே யாராச்சும் பார்த்தா மதியம் அவங்களுக்கும் இந்த வாழ்க்கை தான். நம்மளுக்கு மட்டும் இந்த வாழ்க்கை கிடையாது. அவங்களும் ஒரு மனுஷன் தான். அடுத்த அரைச்சனிட்டு 2027 பார்க்க போறீங்க. படம் பார்க்கலாம். இல்ல நாட்டையே கொடுத்துட்டோம். இந்த கேரக்டருக்கு அப்புறம் நல்ல ரிசல்ட் இருக்குங்க தனுஷுக்கு. இந்த ரிசல்ட் என்ன ப்ரோ கொடுக்க? எல்லா கேரக்டரோட ரிசல்ட் யாரு இருந்தா? உள்ள யாரு இருந்தா? தனுஷ் இருந்தாரா? தேவா. அவ்வளவுதான். தேவா தான் அவரு. தனுஷ்னா எந்த படத்துல ஒரு தனுஷா இருந்தாப்ல. அடுத்த படத்துக்கு அந்தந்த கேரக்டரா தான் மாறுவாரே தவிர தனுஷ்ன்ற பேர் அங்க இருக்காது. அந்த கேரக்டரா தான் இருப்பாப்ல. ஸ்டோரி வைஸ் எப்படி ப்ரோ இருக்கு? அம்மா தாயே. அவ்வளவு ஸ்டார்டிங்ல டைட்டில்கள்ல என்ட்ரன்ஸ்ல அம்மாண்டாரு. எவ்வளவு டிக்கெட் 200 ரூபா முடிஞ்சு. அதுக்கே முடிஞ்சு அந்த அம்மாக்கே ஓய்வா நண்பா எல்லாரும் போயிட்டு வாங்க. உள்ள போயிட்டு வாங்க. முத போய் வா. நாங்களே ஆடிடுவோம். தொண்டெல்லாம் கட்டியிருக்கேன். அவ்வளவு ஃபோர்ஸ் நான் இல்ல மத்தவங்க அண்ணா எனக்கு கொஞ்சம் அண்ணா தட்டி விட்டாங்க ப்ரோ. டேவிஸ் எல்லாரும் பார்ப்பாங்க ப்ரோ. பார்க்கணும் ப்ரோ. ரசிகரா நாங்க பார்த்துட்டு ஃபேமிலியே ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் ஃபேமிலியை போறோம். நாங்க போனது ஒரே வார்த்தை சொன்னாரு, என்ன நம்பி நீங்க படம் பார்க்க. அவரை நம்பி வந்ததுக்கு தரமான தரிசனம் முடிஞ்சு. ஹேட்டர்ஸ்லாம் அப்படியே ஓடிடுங்க. இனிமே அவரை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் உங்களுக்கு கிடையாது. முடிஞ்சா அந்த அளவுக்கு நடிப்புக்கு எவனா ஓடுவ சொல்லுங்க. செங்கல் அவராவது செங்கல்னு சொன்னார். அந்த சிமெண்ட்ல ஒரு சின்ன தூசு இருக்கும்ல, அதை கூட நகர்த்த முடியாது. நல்லா இருக்கும். லாக்லாம் இல்ல ப்ரோ. அவங்க சும்மா சொல்லுவாங்க எவனாவது ஒருத்தன் லாக் அடிக்கும்னு. இன்ட்ரெஸ்டா வந்து பார்த்தா பார்க்கலாம் ப்ரோ. தலைவர் ரசிகர்களுக்கு புரியும், மிச்சவங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி ரோல் யார் ப்ரோ எடுத்து நடிப்பா? பெரிய அஜித் விஜய் இவங்கலாம் நடிக்கிறாங்களா? இந்த மாதிரி ரோல் நடிக்க மாட்டாங்க. ரஜினிகாந்த் நடிக்கிறாங்க. ஒரு ரோல் நடிச்சதுக்காகவே தலைவனுக்கு அவார்டு கொடுக்கணும். அப்படி தலைவனுக்கு அவார்டு கொடுக்கணும். அந்த அவார்டே தலைவனுக்கு தேவை. தலைவனே எங்களுக்கு பெரிய அவார்டு.